வெல்கம் டு வைபித்தாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீராளம். சீராளங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ரெசிபி. இதை உதுத்து உப்புமா மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்ம டோக்லா ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீராளம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு. அரிசி எந்த அரிசி வேணா எடுத்துக்கலாம். புழுங்கரிசி தான் சாப்பிடுவீங்கன்னா புழுங்கரிசி எடுத்துக்கலாம். இட்லி அரிசி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ பச்சரிசி எடுத்துக்கலாம். நான் இப்போ பச்சரிசி சேர்த்துருக்கேன். உங்க விருப்பம், எந்த அரிசி வேணா சேர்த்துக்கலாம். அரிசி உங்களோட ஆப்ஷன் தான். எல்லாமே ஒரே அளவுல இருக்கிறதுனால தான் இதுக்கு சீராளம்னு பேரு. சீரா ஒரே அளவுல எடுத்திருக்கோம். இதுக்கு காரத்துக்கு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கட்டி பெருங்காயம். இது எல்லாத்தையும் ஒன்னா ஊற வச்சிடலாம். முதல்ல அரிசி பருப்பு எல்லாம் கழுவிட்டு பெருங்காயம் வத்த மிளகாயும் போட்டு ஊற வச்சிடலாம். அரிசி, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு. இதை கழுவிட்டு வந்துடுறேன். நல்லா அரிசியை 4 தடவை அலம்பிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஊற வச்சிடலாம். அஞ்சு வத்த மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தையும் இதுலயே ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அரிசி பருப்பெல்லாம் 2 மணி நேரம் ஊறட்டும். அடை கறக்கிற மாதிரி கொரகொரப்பா அரைக்கணும். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 2 hours later. பாருங்க, நல்லா அடமாவு பதத்துக்கு கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்திருக்கோம். இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கணும். இதுல உப்பு சேர்த்தே நான் அரைச்சிட்டேன். இது போல நல்லா கெட்டியா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இது போல தட்டை இட்லி பிளேட் இருந்தாலும் சரி, இட்லி தட்டா இருந்தாலும் சரி, எதுல வேணா போட்டுக்கலாம். இதுல இப்படி போட்டு நம்ம வேக வச்சு கொண்டு வந்துடணும். இது போல தட்டு இட்லி பிளேட்டு இல்லை இட்லி தட்டில் கூட போட்டுக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி போட்டுக்கலாம். எனக்கு ஒரேடியா ஆயிடும், சீக்கிரம் ஆயிடுங்கிறதுக்காக இந்த தட்டு பிளேட் இருக்கு, இதுல போட்டுக்கிறேன். இது போல 3 தட்டுலையும் போட்டு வச்சிடுறேன். சப்போஸ் மாவு மீந்துருச்சு என்ன பண்றதுன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். இதை நீங்க அடையாவும் வாத்துக்கலாம். 2 in 1 இது. இதை இட்லி பாத்திரத்துல வச்சு ஆவியில வேக வச்சு கொண்டு வந்துடுறேன். இது வேக எப்படியும் 10 நிமிஷம் ஆகும். பாருங்க, இட்லி மாதிரி வேக போட்டிருந்தோம். நல்லா வெந்துருச்சு, ஒட்டல. இப்ப எடுத்துடலாம். இப்படி கார்னர்ல இது பண்ணினாலே அப்படி வெந்துரும் உங்களுக்கு இட்லி. பாத்தீங்களா? எல்லாத்தையும் இது போல எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை சின்ன சின்ன ஸ்கொயரா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறனா தான் செய்ய முடியும். கொஞ்சம் ஆறின பிறகு செய்யுங்க. இது போல பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இது பருப்பெல்லாம் சேர்ந்ததுனால நல்ல புரோட்டீன் ஜாஸ்தி இருக்கு. இப்படி பீஸ் பீஸா பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம். வேக வச்ச மாவு பூரா கட் பண்ணி வச்சிருக்கோம். இத தாளிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். நல்லா வாசனையா இருக்கும், அதுக்காக கொஞ்சோண்டு நெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு.
இதுலயே நம்ம பெருங்காயம் எல்லாம் சேர்த்தே அரைச்சிட்டோம். அதனால இப்ப பெருங்காயம் எல்லாம் போட வேண்டியது இல்ல. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்த பருப்பு மட்டும் தாளிச்சுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப தாளிப்புக்கு கூட கொஞ்சம் கம்மியாவே போட்டா போதும். பொரியட்டும். பாருங்க, கடலைப்பருப்பு, உளுத்த பருப்பு செவந்துருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப செஞ்சு கட் பண்ணி வச்சிருக்கிற சீரகத்தை இதுல சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு எல்லா பக்கமும் வர்ற மாதிரி கிளறி விடுங்க. குழந்தைங்களுக்கா இருந்தா நீங்க இப்படியே இந்த நெய் வாசனையோட இப்படியே கொடுத்துடலாம். காரம் கம்மியா இருக்கும், பசங்க அப்படியே சாப்பிட்டுருவாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா விளையாட்டு போல சாப்பிட்டுருவாங்க. இதுல நிறைய பருப்பு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு புரோட்டீன் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம பெரியவங்க சாப்பிடுறதா இருந்தா இதுல கொஞ்சம் இட்லி மிளகா பொடி, இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு வீடியோல போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல தர்றேன், பாருங்க. இட்லி மிளகா பொடியை தூவிட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நார்மல் மிளகா பொடி போடக்கூடாது, இட்லி பொடி தான் போடணும். இதுக்கு ரொம்ப ஆயில் தேவை கிடையாது, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இல்ல இத உதிர்த்து கூட நீங்க உப்புமாவா பண்ணிக்கலாம். ஆனா குழந்தைங்க இப்படி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்கிறதுனால நாங்க இப்படி பண்றோம். முடியாது, இப்ப உங்களுக்கு இது கஷ்டம்னா உதிர்த்துட்டு கூட நீங்க உப்புமா மாதிரி பண்ணிக்கலாம். இது 2 விதமா பண்ணுவாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நம்ம மேல தேங்காய் பூ துருவி போட்டுக்கலாம். அது உங்க ஆப்ஷனல், வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். இப்படி தேங்காய் பூ மேல துருவி போட்டீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப நமக்கு சீராளம் ரெடி ஆயிடுச்சு. பாரம்பரியமான டிஃபன் ரெசிபி சீராளம் ரெடி. இது போல நீங்களும் வீட்டுல பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.